முக்கிய செய்தி: மதுபானத்திற்கு கூடுதலாக பணம் வசூலித்தால் உடனடியாக எஃப்ஐஆர் பதிவு செய்ய சொல்லி காவல்துறைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் அதிரடி உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ஆனந்த் வழங்க கேட்கலாம். ஆனந்த், வணக்கம். சென்னை உயர்நீதிமன்றத்தின் இந்த உத்தரவு தொடர்பான விவரங்களை பதிவு பண்ணலாம். வணக்கம். டாஸ்மாக் மதுபான கடைகளில் கூடுதல் தொகை வசூலித்தால் சம்பந்தப்பட்ட போலீஸ் முன் புகார் அளிக்கப்பட்டால் உடனடியாக வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என காவல்துறைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. சென்னை குளத்தூர் மற்றும் பெரம்பூர், மாதவரம் உள்ளிட்ட 30 இடங்களில் உள்ள டாஸ்மாக் மதுபான கடைகளில் அதிக விலைக்கு மதுபான விற்பனை செய்த ஊழியர்கள் மீது உயர் தடுப்பு சட்டம் மற்றும் சட்டவிரோத பண பரிமாற்ற தடை சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்ய லஞ்ச ஒழிப்புத்துறைக்கும் அமலாக்கத்துறைக்கும் உத்தரவிட வேண்டும் என கோரி செம்பியத்தைச் சேர்ந்த தேவராஜன் என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். இதேபோல 2022 முதல் 2026 ஆண்டு வரை கூடுதலாக வசூலிக்கப்பட்ட தொகையிலே சம்பந்தப்பட்ட பணியாளரிடமிருந்து வசூலித்து அரசிற்கு செலுத்த வேண்டும் எனவும் அவர் தன்னுடைய மனுவில் கூறியிருந்தார். மேலும் சம்பந்தப்பட்ட ஊழியர்களுக்கு எதிராக பணி நீக்க நடவடிக்கை பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.